இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்டின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கூலி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது இல்லாம ஸ்பாயிலரும் பண்ண மாட்டோம் கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு ஸ்பாயில் பண்ணிட்டோம்னா அந்த படம் வேஸ்ட் ஆயிரும் அதுக்கப்புறம். ஏன்னா நிறைய அது முக்கியமான நிறைய சஸ்பென்ஸ், நிறைய ட்விஸ்ட்லாம் இருந்துச்சு. உண்மையிலே லோகேஷோட படம் இதுல கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. நீ பார்த்ததை விட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வித்தியாசமா. ஆமா ஆமா, அது ஸ்டார்டிங்ல அந்த 50 years ஆஃப் ரஜினி அவங்க அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தாங்க. உண்மையில நல்லா இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. அது பார்க்கும்போது செமையா குஸ்பம்ஸா தான் இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்களை பத்தி சொல்லும்போது தலைவர் அவர் தான். ஆமா ஆமா, அவங்களோட ஆக்டிங் பயங்கரமா, அதாவது சொல்லவே வேண்டாம். நம்ம ஸ்டைலா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், டான்ஸ், அந்த சிக்கிடி பாட்டுலாம் சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க அந்த நிறைய காம்படிஷன்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மோனிகா பாட்டு வந்து நான் டிவில பார்த்த மாதிரி இருக்கும்னு பார்த்தா அதோட பயங்கரமாவே இருக்கு. ஆமா ஆமா ஆமா, சோபியஸாக அவரு என்ன பேய் மாதிரி ஆடுறாரு. அதான் கிட்டத்தட்ட நம்ம பூஜா ஹெக்டே அந்த பாட்டுல இருந்தாங்க அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவரு தான் கடைசி அந்த டான்ஸ் ஸ்டெப் போட்டுட்டு அதெல்லாம் செமையா இருந்துச்சு. அதே மாதிரி நாகார்ஜுனோட அவரோட யங் வெர்ஷன் ஒன்று காட்டினாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் வயசான மாதிரி காட்டியிருந்தாங்க. சூப்பராகவே இருந்தாரு ஒரு ரெண்டுத்துலயுமே எங்காதான் இருந்தாரு. அவரோட இதுவுமே சூப்பரா இருந்துச்சு. அவரோட கேரக்டர் மேக்கிங்கே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அமீர்கான் அவருக்கு என்ன கொடுத்திருக்காங்களோ அந்த அளவுக்கு தான். எல்லாரும் ரோலக்ஸ் அளவுக்கு அமீர்கான் இருப்பாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா ரோலக்ஸா ஜெயிக்க முடியாது. அமீர்கானுக்கு ஏதோ கெஸ்ட் ரோல் கொடுக்கணும், அப்படி அமீர்கான்னு வைக்கணும்னுக்காக வச்ச மாதிரிதான் இருந்துச்சு. தவிர ரோலக்ஸ் அளவுக்கு நீங்க இது எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா இருக்காது கண்டிப்பா. ஒவ்வொருத்தவங்க பத்தி நம்ம சொல்லணும்னாலும் எங்க சுத்தி வந்திருந்தாலும் சோபின் சார் அவர் பயங்கரமா இல்ல. அதான் அவரை பத்தி பேசவே முடியாது. அது படம் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அப்படி நடிச்சிருக்காரு. அதாவது உண்மையிலே ஒரு சீன்ல பேய் தான் வந்துருச்சா அப்படின்னு மாதிரி அந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு அந்த படத்துல. எனக்கு தெரிஞ்சு நீங்க நிறைய இதுல ட்விஸ்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி படத்தை சொல்லவே முடியாது. அந்த கதையே பயங்கரமா, மெயின் கதையே பார்த்தீங்கன்னா ராஜசேகர் சத்யராஜ் அவரோட அதுல இருந்துதான் அந்த கதையே ஆரம்பிக்குது. அது என்னன்னு நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ சொல்லிட்டோம்னா எல்லாமே இது வரிசையா சொல்லிட்டே இருப்போம். எல்லாமே அப்புறம் வந்து ஸ்பாயில் பண்ற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் சோபின் சாரோட அவங்களோட வைஃபா ஒருத்தவங்க நடிச்சு. ஆமா, அவங்க அதான் கிட்டத்தட்ட விக்ரம் படத்துல இந்த டீனா ஒரு இது வரும்ல, அப்படி ஒரு சீன் வரும். நீங்க இப்படி ஒரு சீன் இப்படி அப்படின்னு எதிர்பார்க்காத ஒரு சீனா இருந்துச்சு. உண்மையிலே அது எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா இருக்கும். நம்ம சொல்லலாம், அது நீங்க போய் பாத்தீங்கன்னா அது பயங்கரமா இருக்கும். ஆமா ஆமா ஆமா, ஏன்னா நிறைய ட்விஸ்ட் இருக்கு. ஆமா, நிறைய ட்விஸ்ட் நம்மளால சொல்ல முடியாது. ஒரு தடவை கண்டிப்பா அதை பார்க்கணும். ஆமா கண்டிப்பா. அதான் சஸ்பென்ஸ் உடஞ்சிருச்சுன்னா நீங்க ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அதனால அது ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்காது. அதே மாதிரி இந்த விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. உண்மையிலே பழைய ரஜினிய பார்த்து ஐயோ இப்படி கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் அந்த சத்யராஜ் கூட ஒரு இடத்துல கார்ல உட்காந்துருக்க மாதிரி சரக்கு அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. எப்படி அவ்வளவு பெர்ஃபெக்டா பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த பிளாஷ்பேக் கடைசி கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு பிளாஷ்பேக் வரும். அதுக்கு மேல இருந்துச்சு. பயங்கரமா 30 வருஷமா ஒருத்தன ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன் இருந்துச்சு. சுத்திகாசன் ஓகே, நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க ரோலுக்கு அவங்க என்ன நடிக்கணுமோ நல்லாவே நடிச்சிருக்காங்க. டயலாக் அந்த இதுல லாஸ்ட்ல அப்பா நான் ஃப்ரெண்ட்ன்ற அது உண்மை அந்த சூப்பரா இருந்துச்சு. ஆமா, நல்லா இருந்துச்சு உண்மையில. உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். அதான் அது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைட் வரும். ரஜினி அவங்க சண்டை போடுறது வந்து அப்படியே ஜாலியா, அதாவது சீரியஸான விஷயம் நடந்துகிட்டு இருக்கும். அப்பவும் அந்த ஜாலியான ஒரு சண்டையா இருக்கும். அது அதாவது பொண்ணுங்களுக்கு வந்து சண்டை எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல நடக்க ஒரு சண்டை.
அது சூப்பரா இருந்துச்சு. அது பார்க்கும்போது பழைய ரஜினியை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆமா ஆமா அப்புறம் இன்டர்மிஷன் அந்த அந்த இது பயங்கரமா இருந்துச்சு. நானும் என்ன மாதிரி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தா செமையா இருந்துச்சு. உண்மையிலே அது சூப்பரா ஒரு இன்டர்மிஷன் வச்சிருந்தாங்க. நல்லா நிறைய இருந்துச்சு. பேர் எக்ஸ்பெக்டேஷன் ஆமா. பண்ணிட்டு போயிருக்காங்க. இல்ல நிறைய பேர் என்னன்னா எல்சியூ டைம் மிஷின் நான் நிறைய மீம்ஸ் பார்த்தேன். அதான் நான் சொன்னேன். நாங்க ட்ரெய்லர் பார்க்கும்போதே நீங்க ட்ரெய்லர் நாங்க ரியாக்ட் பண்ணி போட்டிருக்கோம். அதை வேணா செக் பண்ணி பாருங்க. நான் அதிலே சொல்லியிருப்பேன் எல்சி கண்டிப்பா இருக்காது, டைம் மிஷின் சொல்றதும் இருக்காது. அதே மாதிரிதான். ஏன்னா அது கதையே அப்போ அவங்க மேக்சிமம் அந்த ட்ரெய்லர்லேயே காட்டிட்டாங்க. இதுதான் கதை, இதுல என்னெல்லாம் சஸ்பென்ஸ் வைக்க போறாங்க, என்னெல்லாம் ட்விஸ்ட் வைக்க போறாங்க, இது எப்படி மூவ் ஆகி போக போகுதுன்னு தான் அந்த கதையாவே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அது யாருக்கு எல்லாருமே எல்சி வந்து விக்ரம் வருவாரு, டில்லி வருவாரு, லியோ வருவாரு. அதான் இது ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல போய் படத்தை போய் விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா இது அவங்க ஒரு கதை யோசிச்சு போயிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு பிடிக்காது. எல்சியோன்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த படம் பிடிக்காது. நாங்க எந்த ஒரு டைம் மிஷின் நினைச்சிட்டு போனாங்க, அந்த கதையும் பிடிக்காது. அதனால ஒரு நார்மல் கதை தான் அது. லோகேஷ் அவரோட ஸ்டைல்ல பயங்கர வயலன்ஸான ஒரு கதையா தான் எடுத்திருக்காரு. நல்லா இருந்துச்சு. உண்மையிலே எனக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. மேபி உங்களுக்கு பிடிக்குதா என்னன்னு நீங்க தியேட்டர்ல போய் பார்த்தாதான் எனக்கு. நாங்க எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே பண்ணல. எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நாங்க எதுவுமே யோசிக்கல. ஆமா, நிறைய பேர் ஆனா அவங்களுக்கு வியூஸ் வரதுக்கு எல்சி மாதிரி இருக்கும், இது மாதிரி இருக்கும் கிளப்பி விட்டாங்க. நல்லா கிளப்பி விட்டு அது எல்சியே கிடையாது. பார்த்தாலே தெரியுது. எந்த இடத்துலயுமே எதுவுமே கனெக்ட் பண்ணல. ஏன்னா இதை எல்சியூன்னு கனெக்ட் பண்ணி கொண்டு போனாங்கன்னா, ஏன்னா இந்த கேரக்டர்ல நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே ஒரு படம் ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு போயிட்டே இருக்கும். அப்புறம் எல்சியில அந்த கேரக்டர்லாம் கொண்டு வந்தா அவங்களுக்கு பில்டப் கொடுத்து படம் கதையே இல்லாம போயிடும். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, கதை ஸ்டோரியே இல்ல, வெறுமனையா பில்டப் மட்டும் தான் பண்றாங்க அப்படின்னு ஆயிரும். அதனால அந்த புதுசா இனிமே பார்க்க போறவங்க அந்த மாதிரி நினைச்சிட்டு போவாதீங்க. நினைச்சிருந்தீங்கன்னா கொடுத்து பொழைச்சிட்டு போவாங்க. இல்லன்னா உங்களுக்கு கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அப்புறம் வராது. ஆமா, நல்லா இருந்துச்சு. உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா அது சஸ்பென்ஸான ஒரு படம்னால நீங்க ஒரு வாட்டி கண்டிப்பா தியேட்டர்ல என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்க யாரெல்லாம் படம் பார்த்துட்டு படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி இருக்கு ஆமா, கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும்.